விட்டலாபுரம் அருள்மிகு பாண்டுரங்க விட்டலேஸ்வர திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகள் கழித்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஊர் விட்டலாபுரம். இங்கு அருள்மிகு பாண்டுரங்க விட்டலேஸ்வர திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்தியாவில் பாண்டுரங்கனுக்கு 2 இடத்தில் மட்டுமே கோவில்கள் அமைந்துள்ளது. ஒன்று வடக்கே பண்டரிபுரம், மற்றொன்று தெற்கே விட்டலாபுரத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலமாகும். கிபி 1547 ஆண்டு விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் மூலவர் ருக்மிணி சத்யபாமா சமேத விட்டலேஸ்வரர் நின்ற நிலையில் அருள்பாலிக்கின்றார். இந்த திருக்கோவிலில் உற்சவர் பாண்டுரங்கன் தாமிரபரணி ஆற்றில் விட்டல மன்னனால் கண்டெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தட்சிண பண்டரிபுரம் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோவிலில் கடந்த வருடம் கும்பாபிஷேக திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடைந்த நிலையில் நேற்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக கடந்த 4ஆம் தேதி தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு பகவத் பிரார்த்தனை, யஜமான வர்ணம், மகா சங்கல்பம், அனுக்ஞை, விஸ்வக்ஷேனர் ஆராதனை என ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் அதிகாலை 5ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று. அதிகாலை நித்திய ஆராதனம் நடைபெற்று கும்ப பிம்ப மண்டலங்களில் ஆராதனம், மூர்த்தி ஹோமம், பிரதான ஹோமங்கள் நடைபெற்று மகா பூர்ணாகுதியானது நிறைவேற்றியது. மகா பூர்ணாகுதியானது நிறைவேற்றிய பின்னர் தொடர்ந்து கட புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பாண்டுரங்க விட்டலேஸ்வரர் விமானம், மூர்த்திகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. கும்பத்திற்கு அலங்கார வஸ்திரம் சாற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு மேல் கும்ப தீர்த்தமானது தொளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான மூர்த்திகளுக்கு மகா சம்பரோக்ஷணமானது நடைபெற்றது. திருவாரதானம், சாற்றுமுறை கோஷ்டி, ஆச்சாரிய பகுமானம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் கருட சேவை புறப்பாடும் நடைபெற்றது.